என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன். ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சேலஞ்சான மாதம். திருமண உறவுகளில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். தம்பதியாக இருக்கீங்க, சரி என் கணவர் எதுக்குன்னே தெரியல என் கூட சண்டை போடுறாரு, என் கணவருக்கும் எனக்கும் சேரவே மாட்டேங்குது, எலியும் பூனையுமா இருக்கும் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். காரணம் 7 குடையவனும் அவன்தான், களத்திரக்காரகனும் அவன்தான். அவனே போய் எங்கே போய் உட்காடுறான்? 9ஆம் இடத்துல போய் உட்காடுறான், பாதகாதிபதி. ஸோ இப்போ இந்த சுக்கிரன் என்ன பண்ணுறார்? பாதகாதிபதி சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் மனைவியுடன் மகிழ்ச்சியின்மை, அடிதடி சண்டை வரைக்கும் போகும். கணவன் மனைவி பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது, மிக பிரம்மாண்ட லெவலுக்கு போகும். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த மனக்கசம். ஒரே பிரச்சனை தான் நண்பர்களை, இல்வாழ்க்கை மட்டும் 0. எல்லாம் பண்ணார் கடவுள், இல்வாழ்க்கையை 0 பண்ணி விட்டார். குடும்ப மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் பண்ணி விட்டார் சார். அதுதான் பெரிய பிரச்சனை. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ எண்ணங்கள் எல்லாம் எரிகின்ற தரளை போல் எண்ணங்கள் வேண்டும்னா, எண்ணங்கள் எல்லாம் என்ன நடக்குது? உயர்ந்த சிந்தனையை நோக்கி நடக்குது. நான் ஜெயிக்க போகிறேன், நான் இதை அச்சீவ் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் போன்ற விஷயங்கள், எண்ணங்கள் வான் நோக்கி உயரப்போகிறது. சில பேர் சுமங்கலி பூஜைகள் பண்ணுங்க, சுமங்கலிகளை அழைத்து வீட்டில் சாப்பாடு போட்டு அவங்களுக்குரிய மரியாதை செலுத்துங்கள், அவருடைய ஆசீர்வாதம் வாங்குங்கள், லக்ஷ்மியுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு சுக்கிரனுடைய அருளாசி என்பது கிடைக்கிறது. நீங்கள் வீட்டில் மனைவி மகிழ்ச்சியாக இல்லைன்னா உங்களால் வேலை பார்க்க முடியாது. மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும், எப்படி வேலை பார்ப்பீங்க? ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபேமிலி ஹாப்பினஸ். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆகஸ்ட் மாதம் நடக்கின்ற முக்கியமான 3 பெயர்ச்சிகள் குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவ்வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது சுக்கிரனுடைய கடக பெயர்ச்சி. இந்த 3 பெயர்ச்சிகள் தான் இந்த மாதத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறார். அதே நேரத்திலே சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். சூரியனோடு சேர்ந்த புதாதித்ய யோகம் பெறுகிறார். கன்னியிலே செவ்வாய் இருக்கிறார். ஆக இது எல்லாமா சேர்ந்து இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் மிக அற்புதமான 3 பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கிறது. இந்த பெயர்ச்சிகளின் காரணமாக பல சுபகாரியங்கள் நடக்கும். காரணம், இந்த செவ்வாய் வக்கர சனியினுடைய பார்வை பெறுகிறார். அதே நேரத்தில் இந்த புதாதித்ய யோகம் பெற்ற ஒரு காரணத்தாலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கவிருக்கின்றன. கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்பது சந்திரன் மனோகாரகன் என்பதால் சுக்கிரன் மனோகாரகனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நிறைய கற்பனை வளங்களும் நிறைய கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸும் தோன்ற போகிறது. ஸோ இதில் லைனப் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ மிதுனத்தில் குரு பகவான் இருக்கிறார், அடுத்த கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் செவ்வாய், அப்படி வரிசையாக இருக்கு. இதனுடைய பலன்கள் எல்லாம் மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் விளங்குகிறது. அதனால தான் இந்த மாதம் இத்தனை சிறப்பாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த 8வது மாதம் என்பது சனியினுடைய மாதம். 8 நாளே சனி தான். இந்த ஆகஸ்ட் மாதம் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது. ஸோ இத்தனை காம்பினேஷனோட ஒரு பயிற்சிகள் தொடங்கும் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் திருமணம் நடக்க போகுது போன்ற நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் 3 கிரக பயிற்சிகள் நடக்கிறது. என்ன பலன்கள் எல்லாம் நடக்கும்? 7 கூடியவன் 8ஆம் இடத்தில் வந்துவிட்டான். இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு செல்லுகிறான், கடகத்திற்கு. இந்த கடகம் என்பது சந்திரனுடைய வீடு, பாதகாதிபதி வீடு. பாதகாதிபதி என்பது கெடுதலை மட்டுமே செய்பவன் இந்த பாதகாதிபதி சந்திரன். அவனுடைய வீட்டிற்கு இந்த சுக்கிரன் செல்கிறான். சுக்கிர பகவான் இந்த சந்திரனுடைய வீட்டிற்கு செல்வது மிக மோசமான. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சேலஞ்சான மாதம். காரணம், திருமண உறவுகளில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். தம்பதியாக இருக்கீங்க, சரி என் கணவர் எதுக்குன்னே தெரியல என் கூட சண்டை போடுறாரு, என் கணவருக்கும் எனக்கும் சேரவே மாட்டேங்குது, எலியும் பூனையுமா இருக்கும் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். காரணம், 7 குடையவனும் அவன்தான், களத்திரக்காரகனும் அவன்தான். அவனே போய் எங்கே போய் உட்காடுறான்? 9ஆம் இடத்துல போய் உட்காடுறான், பாதகாதிபதி வீட்டில். பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் தான் வரும். ஸோ 9ஆம் இடத்தில் அமரும் பொழுது சுக்கிரனுடைய தன்மைகள் என்பது குறைந்து போய் விடுகிறது. 12 குடையவனும் அவன்தான், இன்டிமசி எல்லாம் அவன்தான்.
ஸோ இப்போ இந்த சுக்கிரன் வந்து என்ன பண்ணுறார், பாதகாதிபதி சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் மனைவியுடன் மகிழ்ச்சியின்மை, அடிதடி சண்டை வரைக்கும் போகும். கணவன் மனைவி பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது, மிக பிரம்மாண்ட லெவலுக்கு போகும். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த மனக்கசப்பு. இதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த 7 கோடியும் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகள். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் புதாதித்ய யோகம். 10ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறார் புதனோடு. நீங்கள் ஆர்த்திரப்பிரணர் ஆக போகிறீங்க. ஆர்த்திரப்பிரணர்னா என்ன? நீங்கள் சொந்த காலில் நிற்க போகிறீங்க, தற்சார்பு, சொந்த காலில் நிற்க போகிறீங்க. எதையும் நம்ம எதிர்த்து ஒரு கை பார்ப்போம், நம்ம பார்ப்போம் என்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க. நீங்களே உங்கள் சொந்த காலில் நிற்பீங்க. புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறது, புதுசாக ஒரு வியாபார ஸ்தலம் ஓப்பன் பண்ணுறது போன்றவைகள் பண்ணுவீங்க. எதாக இருந்தாலும் நம்மளே பண்ணுவோம். கடன்களை தீர்க்க நானே முயற்சி பண்ணுறேன், இறங்கி நானே ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறேன் போன்றவைகள். அந்த இனிஷியேஷன் வரும், அந்த வெறி வரும். விருச்சிகராசிக்காரர்கள் மிக பிரம்மாண்ட உயரத்திற்கு செல்ல போகிறீர்கள். பழைய கடன்கள்லாம் போட்டும் சார், போட்டும் பரவாயில்ல, என்ன வேணால் ஆகட்டும், அதை நான் ஃபோக்கஸ் பண்ணால் சரியாக போகுது போன்ற எண்ணங்கள் வரும். சில பேர் உணவுப் பொருட்கள் கிடையாது ஆரம்பிப்பீங்க, பேக்கரி மாதிரி ஆரம்பிப்பீங்க, சில பேர் ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் ஆரம்பிப்பீங்க. சூரியன்கிறதுனால சில பேர் விவசாயம் நல்லா பண்ணுவீங்க, விவசாயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, சோலார் பொருட்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, கோதுமை தானியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் சில பேர் புதுசாக கடை ஓப்பன் பண்ணுவீங்க, சில பேர் புதுசாக மிஷின் வாங்குவீங்க போன்ற நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான காலம் இது. பொன் குவிகின்ற நேரம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு பொன் குவிகின்ற நேரம் என்றால் அது மிகையாகாது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் இந்த நேரம் தான். ஒரே பிரச்சனை தான் நண்பர்களே, இல்வாழ்க்கை மட்டும் 0. எல்லாம் பண்ணார் கடவுள், இல்வாழ்க்கையை 0 பண்ணி விட்டார். குடும்ப மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் பண்ணி விட்டார் சார். அதுதான் பெரிய பிரச்சனை. அடுத்ததாக உங்களுக்கு நடக்கின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ எண்ணங்கள் எல்லாம் எரிகின்ற தரளை போல் எண்ணங்கள் வேண்டும்னா எண்ணங்கள் எல்லாம் என்ன நடக்குது, உயர்ந்த சிந்தனையை நோக்கி நடக்குது. நான் ஜெயிக்க போகிறேன், நான் இதை அச்சீவ் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் போன்ற விஷயங்கள், எண்ணங்கள் வான் நோக்கி உயரப்போகிறது. ஆக விருச்சிகராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் சுக்கிர பகவானுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஸ்ரீரங்கம் போங்க, கஞ்சனூர் போங்க, சிங்கப்பெருமாள் கோயில் போங்க. இங்கெல்லாம் சென்று இந்த விருச்சிகராசிக்காரர்கள் சுக்கிரனுக்குரிய பிரீத்தியை பண்ணணும். சில பேர் சுமங்கலி பூஜைகள் பண்ணுங்க. சுமங்கலிகளை அழைத்து வந்து வீட்டில் சாப்பாடு போட்டு அவங்களுக்குரிய மரியாதை செலுத்துங்கள், அவருடைய ஆசீர்வாதம் வாங்குங்கள், லக்ஷ்மியுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கு சுக்கிரனுடைய அருளாசி என்பது கிடைக்கிறது. ஸோ சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தில் டாலரேட் பண்ண முடியும். ஹாப்பி ஒய்ஃபு, ஹாப்பி லைஃப். நீங்கள் வீட்டில் மனைவி மகிழ்ச்சியாக இல்லைன்னா உங்களால் வேலை பார்க்க முடியாது. மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும், எப்படி வேலை பார்ப்பீங்க? ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபேமிலி ஹாப்பினஸ். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி எப்படி கொண்டு வரலாம், செய்த தவிர என்ன செய்யலாம், இதெல்லாம் தான் நீங்கள் வருந்தி மன்னிப்பு கேட்டுலாம் சமாதானம் ஆகி யூ நீட் டு பி ஹாப்பி அட் ஆல் த டைம்ஸ். அது முதல்ல பண்ணுங்கள். அது பண்ணிங்கனாலும் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது தலைமை சாத்தன் மடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வைபவங்களும் பூஜைகளும் நடக்கிறது. இந்த ஹோமங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே 48 நாள் ஹோமம் பண்ணுறதன் மூலிமா எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறது. இதற்கு வந்து உங்களுடைய பங்களிப்பை செய்து இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள். உடனே ஃபோன் பண்ணுங்கள். விஷ்ணுமாயா பூஜைகள் செய்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து தருகிறோம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.